தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 23/7/2025 இந்த நாள் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 5:6. பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர், கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் நல் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், பொய் பேசுகிறவர்களை கர்த்தர் அழித்து விடுவாராம். பிரியமானவர்களே, இரத்த பிரியனையும், அதாவது பிறருடைய இரத்தம் சிந்துதலுக்கு காரணமாக இருப்பவர்களையும், சூதுள்ள மனிதரையும், அதாவது சூது என்றால் பிறர் வாழ்வதை பார்த்து பொறாமைப்படுதல், அவர்கள் வாழ்வதை இவர்கள் பார்த்து இவர் இப்படி வாழ்கின்றார்கள் என்று அவர்களை அழிக்க நினைத்து அவர்களை தீங்கு செய்வதற்காக அவர்களுக்கு தீவிரித்து ஏதாவது துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த சூதுள்ள மனிதர்களையும் கர்த்தர் அருவருக்கின்றேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை கர்த்தர் எதற்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், இன்று 7வது மாதம். இந்த 7வது மாதம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பரிசுத்தப்படுத்துகின்ற மாதம், முழுமையான ஆசீர்வாதத்தின் மாதம் என்று பார்க்கின்ற பிரியமானவர்களே. இந்த முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெறுவதற்கு நம்மிடம் காணப்படுகின்ற இப்படிப்பட்ட சிறு சிறு குறைகளை கூட நாம் நிவர்த்தி செய்துவிட்டோம் என்றால் நாமும் முழுமையான ஆசீர்வாதத்துடன் மகிழ்ச்சியாக வாழலாம். இந்த பொய் பேசுகிறவர்கள் என்று பார்க்கும் பொழுது நாம் கூட ஒரு சிறு பொய் சொல்லிவிடுவோம். எடுத்துக்காட்டாக, ஒரு இடத்திற்கு பிந்தி செல்லுவோம், நாம் தான் அது கிளம்புவதற்கு லேட்டாகி இருப்போம், வேறு காரணத்தை கூறுவோம், அவர்கள் வந்து விட்டார்கள் அல்லது பஸ் பிந்தி விட்டது, அப்படி ஏதாவது ஒரு சிறு பொய்யை கூறுவோம். இது பொய் என்று நாம் நினைக்க மாட்டோம். நாம் என்ன நினைப்போம்? நான் பொய் பேசியதினால் வேறு யாருக்காவது துன்பம் வந்தால்தான் அதுதான் பொய் என்று நினைப்போம். அப்படி அல்ல பிரியமானவர்களை, இவ்வளவு நாளும் நாம் கூட அறியாமல் இப்படிப்பட்ட பாவங்களை நாம் செய்து கொண்டு இருந்திருக்கின்றோம். ஆனால் அந்த சிறு பொய் கூட கர்த்தர் நான் அருவருக்கிறேன் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த பொய் பேசுவது தவறு என்று உணர்ந்த, பிறருக்கு துன்பம் தராத பொய் கூட கர்த்தர் சமூகத்தில் அது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நம்மை அழித்து விடும் என்று இன்று கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஆகவே இன்றிலிருந்து நாம் சிறு பொய் கூட, அதாவது உண்மையே பேச வேண்டும். கிளம்புவதற்கு லேட்டாகிவிட்டது அப்படி கூற வேண்டும், அல்லது என்ன காரணம் என்று ஒரு உண்மையான காரணத்தை கூற வேண்டும், அல்லது அமைதியாக இருந்து விட வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நாம் இன்றிலிருந்து பொய்யே என் வாயிலிருந்து வராது. இதற்கு முன்னால் அறிந்தும் அறியாமலும் செய்த பொய்களுக்காக நம் மனதார மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை மன்னித்து நம்மை இனி பொய் சொல்ல விடாமல் அவர் தடுத்து நம்மை உண்மையான ஒரு மனிதனாக மாற்றி நம்மையும் நம் சந்ததியையும் அவர் ஆசீர்வதிப்பார். அதே போன்று இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷையும் கர்த்தர் அருவருக்கின்றார். இரத்த பிரியன் என்பதும் பிறருடைய நாம் ஏதாவது அறியாமல் ஒரு விளையாட்டிற்காக செய்த அந்த செயல்கள் கூட பிறருக்கு ஆபத்தை உண்டு பண்ணிவிடும். அப்படிப்பட்ட காரியத்தையும் நாம் இருக்க வேண்டும். அதுபோல் பிறர்கள், அதாவது நம்மை பகைக்கிறவர்கள் நன்றாக இருந்தால் அது நமக்கு பிறருக்கு அது கோபமாக வரும். இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன், இப்படிப்பட்ட பாவம் செய்கின்ற மனுஷி நன்றாக வாழ்கின்றாளே என்று நம்மை அறியாமல் பொறாமை வந்துவிடும். அது கூட கர்த்தர் அறிவருக்கின்றார். நன்றாக இருக்கட்டுமே, அவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று, அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்று அவர்களை ஆசீர்வதிப்போம். அப்பொழுது கர்த்தர் மகிழ்ந்து நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தையின் மூலமாக பொய் பேசுவதை நீர் அழிப்பீர் என்று உணர்ந்து விட்டோம் அப்பா. இந்த நாள் வரை நாங்கள் அறியாமலும் அறிந்தும் செய்த அந்த பொய்களுக்காக நாங்கள் மனமாற மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா. இனி அப்படி பொய்கள் பேச மாட்டோம் என்று உறுதி எடுக்கின்றோம். பொய் பேசாதவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போன்று இரத்த பிரியராயையும் சூதுள்ள மனுஷனையும் நீர் அருவருக்கிறீர் என்று பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட தவறுகள் நாங்கள் செய்யாதவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி அறிந்தும் அறியாமலும் செய்திருந்தால் கூட அதற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். இன்னும் பரிசுத்தமாக மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.